இல்லை சிறுத்தையே வெளியில் வாழலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வந்து ரொம்ப நாளாக அப்படியே ஒதுங்கி இருந்த அஜித், தான் உண்டு தன் சினிமா உண்டு தன் ரேஸ் உண்டுன்னு இருக்கிறவர் இன்னைக்கு கொஞ்சம் வெளிப்படையாக வந்திருக்காரு. அதுவே பெரிய விஷயந்தான். ஆக்சுவலாக கிரிக்கெட்லாம் பார்க்க வந்து உட்காந்தாரு, ஆமா, நம்ம ஆமா. பார்த்தோம். ரசிகர்களை நோக்கி கையை நீட்டினாரு. ஸோ அதை பார்த்தோம். அப்புறம் ஏர்போர்ட்டில் நேற்று பேசியிருக்காரு. அப்புறம் இந்த அட்டாக் பாகிஸ்தான் ஆமா. காஷ்மீர் அந்த அட்டாக்கை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் அவர்கிட்ட ஒரு பெரிய மாற்றமாக தான் நம்ம பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மேலே இந்த பத்மபூஷன் ஏற்கனவே வந்து தமிழ் சினிமாவில் ரஜினி வாங்கியிருக்கிறாரு, கமல் வாங்கியிருக்கிறாரு. அந்த வரிசையில் அஜித் வாங்கியிருக்கிறாரு. ஆக்சுவலாக ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி விருதுகள் கொடுக்கப்படும் பொழுது அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கும். இப்போ ரஜினிக்கு கொடுக்கும் பொழுது ரஜினியை வந்து அரசியலுக்கு வாங்கன்னு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்த காலம் அது. ஸோ அப்போ கொடுத்தாங்க. இப்போ வந்து அஜித்துக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன காரணம்னா ஆப்போசிட்டில் விஜய்னு ஒருத்தர் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் அப்படியே அஜித் மாதிரி ஒருத்தர் கொடுக்கும்போது அது ஏதாவது அரசியலுக்கு பயன்படாதான்னு நினைக்கிறாங்க. பட் அஜித் அதுக்கு தகுதியானவர் தான். நம்ம அதுக்கு சொல்ல வரல. இந்த காலகட்டத்தில் அஜித்துக்கு கொடுக்கும் பொழுது நம்ம அப்படிலாம் யோசிக்க யோசிக்க வேண்டியது.